Good morning to all. Today we have to learn exercise 1.1 in set language. ஸோ நீங்கள் 9th மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.1ல் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்தோம்? செட். வாட் இஸ் செட்னு பார்த்தோம். A set is a collection of well defined ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், சில சம்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஹவு டு வி ரெப்ரசன்ட் எ செட்டுன்னு பார்த்தோம். செட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். என்னென்னது பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 சில சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சேர்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சேர்ஸ்? கீழே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. செகண்ட் வந்து தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. தேர்டு வந்து தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஃபோர்த்து வந்து தி கலெக்ஷன் ஆஃப் குட் காக்கி பிளேயர்ஸ்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படியே ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் வந்து எது செட்டு எது செட்டு கிடையாதுன்னு பார்க்க போகிறோம். செட்டு எப்படி இருக்கணும்? செட்டுனா அது வெல் டிஃபைனாக இருக்கணும். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ செட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ 100க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் அது செட்டா செட் இல்லையான்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் வேர்ட் இட் இஸ் வெல் டிஃபைன். ஸோ ப்ரைம் நம்பர் எப்படி வேரி ஆகுமா? ஆகாது. இங்கே ப்ரைம் நம்பர்னால் அது எங்கே போனாலும் எப்படி இருக்கும்? ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அது வேரி ஆகாதனால இட் இஸ் எ செட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செட் because the word prime number is well defined. Second, the collection of rich people in India. This set இல்லையாப்பா? So rich people. So the word rich. rich எடுத்துக்காங்க. எதை வச்சு ரிச்னு சொல்கிறோம்? நம்ம சொல்கிறோம் போட்ட ட்ரெஸ்ஸை வச்சா, இல்லை கார் இருந்தால் ரிச்சா, எப்படி சொல்லலாம்ப்பா? அது கிடையாது. ஏன்னா இப்போ என்ன செய்யலாம்? ₹1 கட்டினா கூட கார் கிடைக்கும். சரிங்களா? மீதி இஎம்ஐயில் கட்டிட்டு போயிடலாம். ஸோ அது ரிச்சு கிடையாது. ஸோ அந்த ரிச்சுன்ற வேர்டு வந்து வெல் டிஃபைன் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் வெல் டிஃபைன். ஸோ இட் இஸ் நாட் அ செட். ஏன்னா ஒருத்தர்கிட்ட சார் ரொம்ப பூராக இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு ₹1000 இருந்தால் அன்ன ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பணக்காரன் நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர்கிட்ட 1 லட்சம் இருக்கும், அவங்க பணக்காரன் ரிச்சு நினச்சிக்கிடுவாங்க. சில பேர்கிட்ட 10 கோடி கூட இருக்கும். சரிங்க? அவங்க ரிச்சு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ அந்த ரிச்சுன்ற வேர்டு வந்து எப்படி இருக்கும்? மாறி வேரி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ செட் பிகாஸ் த வேர்ட் ரிச் இட் இஸ் நாட் வெல் டிஃபைன். தேர்டு, தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியா உள்ள ரிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அது செட்டாக இருக்குமே கிடையாதா? செட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது என்னது? இந்தியாவில் எத்தனை ரிவர்ஸ் இருக்குமோ அது நேம்ல கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் வெல் டிஃபைன். 4, தி கலெக்ஷன் ஆஃப் குட் காக்கி பிளேயர்ஸ். சப்போஸ் இதில் காக்கி பிளேயர்ஸ் வந்துருந்தா செட்டுன்னு இருந்திருக்கும். குட்னு தரும்போது குட் எதை வச்சு குட்னு சொல்கிறாங்க? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ the word good is not well defined, so it is not a set. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செட்டு, செகண்ட் ஒன் இட் இஸ் நாட் a set, தேர்ட் ஒன் இட் இஸ் a set, ஃபோர்த் ஒன் இட் இஸ் நாட் a set. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா? செகண்ட் தேர்டு வந்து நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். எப்படி சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரோஸ்டர் ஃபார்ம் ஆச்சு சொல்லி இந்தியா, பெர்லகிராம், மிசிசிபி, செக்கோஸ்லோவேக்கியான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன செய்யறீங்க? இந்த வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றணும். இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஹோம் ஒர்க்காக வச்சுக்காங்க. ஹோம் ஒர்க். 3, அதே போல் தான் கன்சிடர் த ஃபாலோயிங் செட். ஏ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 0, 3, 5, 8. பி ஈக்குவல் டு 2, 4, 6, 10. and C equal to 12, 14, 18, 20 அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துக்கிட்டு அதிலிருந்து 2 கொஸ்டின் இது நீ ஹோம்ஒர்க்காக வச்சுக்காங்க. எப்படி பண்ணமாக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 18 பிலாங்ஸ் டு சி. 18 வந்து சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 சியில் இருக்கா? இந்த இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இதை எடுத்துக்கலாம். 14 நாட் பிலாங்ஸ் டு சி.
14 வந்து சியில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செட் சி எடுத்துக்க, சியில் 14 வந்திருக்கு ஆனால் இங்கே வரலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இட்ஸ் செட் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இது போல் இது ஹோம்ஒர்க்கை வச்சுக்காங்க. செகண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுலேயேவும் 3 பிலாங்ஸ் டு டேஸ். 3 வந்து எதில் இருக்குது? ஏலியா, பிலியா, சீலியான்னு பாருங்கள். எதில் இருக்கோ ஏனா ஏன்னு போடு, பீனா பீன்னு போட்டுக்காங்க, சீனா சீனு போட்டுக்காங்க. அதே போல் தான் 18 டேஸ் பீனா 18 பியில் இருக்கா இல்லையா? இருந்தால் பிலாங்ஸ் டு, இல்லாட்டி நான் பிலாங்ஸ் டு. சரிங்களா? ஸோ இந்த 2 3 வந்து நீ என்ன செய்வீங்க? ஹோம் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்காங்க. வச்சுக்கலாம் இல்லையா? ஈஸியாக தான் இருக்கும். இதை முடிச்சிருங்க. அடுத்து நம்ம இந்த 4th கொஸ்டின் போகிறோம். 4 represent the following sets in roster form. Represent the following sets in roster form. ஸோ அது ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன செய்ய போகிறோம்? நம்ம இது ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. ஒன்ஸ் அகெயின், ஏ ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. 20க்கு கீழே உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக செட் ஏன்னு வச்சுருக்காங்க. எப்படி ஏ ரோஸ்டர் ஃபார்ம் மாற்ற முடியும்? அப்போ சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 எக்ஸெட்ரா. என்ன கேட்டிருக்காங்க? நேச்சுரல் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும், 20க்குள்ளே வரணும். அப்போ 20க்குள்ளே உள்ள ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்க்கும்போது இதுதான் 2 4 6 8 10 12 14 16 18. 20 வருமா? வரக்கூடாது. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 20 கொடுத்துருக்காங்க. 20க்கு கீழே உள்ள ஈவன் நம்பர்ஸ் தான். அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? இதுலேயே செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் b equal to y such that y equal to 1/2n where n belongs to n natural number, also n is less than or equal to 5. என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஒரு செட் b கொடுத்துருக்காங்க. b எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எப்படி? y. அந்த ஒய்யோட ஃபார்முலா என்னது? y equal to 1/2n கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதில் இந்த n எதில் இருக்கும்? n is the natural number. நேச்சுரல் நம்பராக இருக்கும். அடுத்து இந்த என்னோட லிமிட் எவ்வளவு? 5 less than or equal to 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5ம் அதை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் அப்படி இருந்தால் அந்த பி என்னென்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறோம். ஃபார்முலா y equal to 1/2n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒய் தெரிஞ்சால் தான் இங்கே எழுத முடியும். பி எல்லாமே என்னது? ஒய்யாக தான் இருக்கும். அடுத்து இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்ணோட லிமிட் எவ்வளவு? நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். அப்போ n ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னு 5 சேர்க்கலாம். நேச்சுரல் நம்பர் 1ல் ஆரம்பிக்கும். அப்போ என்னது? 5 விட கம்மி. அப்போ 1 2 3 4 5 வந்திருக்கும். இப்போ நம்ம n தெரிஞ்சிருச்சு, ஒய் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? பி வேணும். பி இஸ் த செட் ஆஃப் ஆல் ஒய். எத்தனை ஒய் வருதோ அதெல்லாம் சேர்ந்தது தானே அது பியாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம்? இந்த என்னோட வேல்யூ எடுத்து ஒயில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஒய் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 எடுக்கிறோம். n ஈக்குவல் டு 1. என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துமாக்கும். அப்போ ஒய் என்ன கிடைக்குன்னு பார்க்கும்போது ஒய்க்கு என்ன ஃபார்முலா? 1/2n. அப்போ 1/2n அந்த எண்ணுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1. ஸோ 1/2 × 1 2 1/2. என்னது? இதுதான் ஒய்யோட வேல்யூ. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 எடுக்கிறோம். சப்போஸ் n ஈக்குவல் டு 2 தென் ஒய் ஈக்குவல் டு ஒய்க்கு என்ன ஃபார்முலா? 1/2n. அப்போ 1/2 n எவ்வளோப்பா? என்னோட வேல்யூ இங்கே 2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 2வை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் 2n. 1/2n. அப்போ என்ன வரும்? 1/2 2s are 4. 1/4 கிடைக்குது. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 எடுக்கிறோம். n ஈக்குவல் டு 3 தென் ஒய் ஈக்குவல் டு 1/2n. அப்போ 2n அந்த என்னோட வேல்யூ இங்கே 3. 2 × 3. ஸோ
1/2 3 சார் 6 கிடைக்குது. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 4 எடுக்கிறோம். n ஈக்குவல் டு 4 எடுத்தால் y ஈக்குவல் டு 1/2n 2 into 4 ஸோ 1/2 4 சார் 8. அடுத்து எண்ணுக்கு 5 எடுக்கிறோம். n ஈக்குவல் டு 5 எடுக்கும்போது y ஈக்குவல் டு 1/2n அதே ஃபார்முலா தான். 2 into எண்ணுக்கு பதிலாக இங்கே 5 யூஸ் பண்ணிக்கிறோம் 5. அப்போ 1/10 கிடைக்குது. ஸோ இந்த 1/2 1/4 1/6 1/8 1/10 எல்லாமே என்னது ஒய்யோட வேல்யூ தான். அப்போ b ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய்னா இந்த எல்லா வேல்யூ எடுத்து இங்கே எழுதணும். இப்போ என்னென்ன வரும் 1/2 1/4 1/6 1/8 1/10 இதுதான் அது பியோட வேல்யூ. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு ஃபார்முலா ஒய் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே டபிள்யூ கொடுத்துருந்தா 0 1 2 3 4 5 எடுத்திருப்போம். நேச்சுரல் நம்பர்னால 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் ஈக்குவல் போட்டுருந்தால் 5 சேர்ப்போம். சப்போஸ் லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தா 5 விட்டுட்டு 4 வரைக்கும் எடுத்துருப்போம். எடுத்துக்கிட்டு அந்த எண்ணோட வேல்யூ ஒவ்வொன்றா எடுத்து இங்கே ஒய்யில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், ஒவ்வொரு ஆன்சராக கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து 1 எழுதுனா அதுதான் பியோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் அது ரோஸ்டர் ஃபார்ம் பிக்கு. இதோட 4 முடிஞ்சுப்பா. அடுத்த நான் நம்ம 5 பார்க்கலாம். 5 ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எதில் மாற்ற போகிறோம், செட் பில்டர் ஃபார்ம் மாற்ற போகிறோம். செட் பில்டர் ஃபார்ம் இஸ் த ரூல் ஃபார்ம். அதாவது ஒரு பர்டிகுலர் ரூல் வச்சு எழுதுவோம். அது சச் தேட் எக்ஸ்னு போட்டு சச் தேட் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் இப்போ மாற்ற போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் b ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ். தி செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double centuries in one day international. ODIனா one day internationals கொடுத்துருக்காங்களா? b equal to the set of all cricket players in India who scored double centuries in one day internationals. அது சாட்டா ODIன்னு போட்டிருக்கேன். இது என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். மாற்றலாமா? சொல்யூஷன் b கொடுத்துருக்காங்க, ஒரு நேம் b நம்ம எடுத்துக்கலாம். b ஈக்குவல் டு, ஸோ செட் பில்டர் ஃபார்ம் மாற்றுறதுனால நம்ம எடுத்த உடனே எக்ஸ் எழுதுவோம். எக்ஸ் சச் தேட், எப்பவுமே எக்ஸ் தான் மாறாது. செட் பில்டர் ஃபார்மா எக்ஸ் சச் தேட் போட்டுற வேண்டியதான். அடுத்து என்ன செய்வோம், இந்த எக்ஸ் வந்து என்னன்னு எழுதுவோம். அப்போ எக்ஸ் இஸ் இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இந்த செட் ஆஃப் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே எடுத்துக்காங்க. எடுத்துட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே சேர்த்துருங்க. எக்ஸ் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர்ஸ். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா. அவங்க எப்படிப்பட்டவங்க, ஹூ ஸ்கோர்டு எல்லாமே எப்படி இருப்பாங்க, டபுள் செஞ்சுரிஸ் அடித்தவங்க. ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். அவ்வளோதான்ப்பா. இது என்னது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படியே மீனிங் மாறாமல் செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன். செகண்ட் சி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 1/2 2/3 3 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஈக்குவல் டு எக்ஸு சச் தேட் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும், மேலே 1னா கீழே 2 2னா 3 3னா 4. அப்போ n/n+1 இதில் ஆரம்பிக்குது 1ல். அப்போ n belongs to n. அவ்வளோதான். பாருங்கள், எண்ணுக்கு 1 போட்டால் கீழே 1+1 2 கிடைக்கும், 1/2 கிடைச்சிடும். எண்ணுக்கு 2 போட்டால் கீழே 3 வந்துடும், 3 போட்டால் 4 வந்துடும். அப்போ இந்த ஃபார்மேட்டை இது இப்படி மாற்றிக்கிடலாம். எக்ஸு சச் எக்ஸ் ஈக்குவல் டு n/n+1 வேறு n belongs to n. சரிங்களா? இதுதான் அது இதோட செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 6th பார்க்குறோம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பி ஈக்குவல் டு ஜனவரி ஜூன் ஜூலை. இப்படிப்பா இருக்குது, ஜனவரி முதல் லெட்டர் ஜே இருக்குது,
ஜூனில் ஃபஸ்ட் லெட்டர் ஜே தான் இருக்குது. ஜூலைலையும் ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், எழுதுங்க. த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் அது எப்படி இருக்கும், ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் லெட்டர் ஜே, ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜேன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் பி ஈக்குவல் டு இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் மாற்றுவதனால த செட் ஆஃப் ஆல் வேர்டு கட்டாயம் வரணும். தி செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் the set of all English months starting with the letter J, starting with the letter J or starting with J போட்டால் பரவாயில்ல, with the letter J. இவ்வளோதான் இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் Q equal to 7 11 13 17 நம்பர்ஸில் பார்க்கும்போது ஆட் நம்பராக இருக்கும். அதோட முக்கியம் இல்லாத எப்படி இருக்கும், ப்ரைம் நம்பர் தான். சப்போஸ் ஆட் நம்பராக இருந்தால் ஏன் 9 சேர்க்கலை, ஏன் 15 வரல கேட்கலாம் இல்லைங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, 7 11 13 17 19 23 29 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ப்ரைம் நம்பர்ஸ். இது எப்படி நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் மாற்றணும்ப்பா. அப்போ சொல்யூஷன் Q equal to the set of all prime numbers எதுக்குள்ள இருக்கணும், அதுக்கு 7க்கு முன்னாடி என்ன பண்ண ப்ரைம் நம்பர் இருக்கும், 5 இருக்கும். between 5 and இதுக்கு அடுத்து 31 இப்படியும் போடலாம். 6 13 போட்டாலும் பரவாயில்ல. ஸோ இது என்னது, இதுதான் இதோட ஃபார்ம். ஓகேவா. அடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. 4th செகண்டும் 4th, 5th தேர்ட், 4th தேர்டும் 4th, 5th தேர்டும் 4th நம்ம என்னது ஹோம்ஒர்க் புக்கில் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ரிமைன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.